கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம பணத்தை தேடும்போது நம்ம கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு கூலி கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் பெரிய அளவில் கூட, பெரிய அளவோ சின்ன அளவோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு பணம் வந்து சேரும். அது கொடுத்து பார்க்கும். இந்த பணத்தை நம்ம எப்படி வச்சுருக்கோம், செலவு பண்ணுறோம், இல்லை எந்த வழியில் போகுது எப்படின்னா அது பார்க்கும். நம்மளை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். ஆனால் எப்பவும் போல் நம்ம தேவைக்கு அதிகம் இல்லாமல் எப்பவும் போல் நம்ம செலவு செஞ்சு பத்திரப்படுத்தி நமக்கு வச்சுக்கிட்டா அது வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கும். அது உட்காந்துக்கும், அந்த இடத்துல உட்காந்துக்கும். அது எப்படின்னா அது செலவு பண்ண அது கரையும். அந்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போகும். அப்போ அதனால் அது என்ன செய்யும், போக தான் பார்க்கும், நம்ம கையை விட்டு ஓட பார்க்கும். அதனால் அந்த பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செஞ்சு அதை அப்படியே சேமிப்புலேயே வைக்கணும். நம்ம வந்து ரொம்ப அதிலேருந்து எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அது நம்மக்கிட்ட உட்கார ரொம்ப ஆசைப்படும், அப்படியே இருந்துக்கும். அதை நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும். அதோடு நம்ம வந்து நம்ம கையில் இருந்த பணமும் போட்டு செலவாக அது கூட போட்டு வச்சுக்கணும். அந்த பணத்தை வந்து பத்திரப்படுத்த பார்த்தோன்னா அது அப்படியே உட்காந்துக்கும். அது இல்லைன்னா நம்ம ஆடம்பர செலவு செஞ்சோன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீ இந்த மாதிரி செலவு செய்கிறியா அப்படின்னு பணம் கரைஞ்சி போகிறதோட நமக்கு சரியான தண்டனையும் கொடுத்துட்டு அது ஓடி போயிடும். அதனால தான் ஒரு சிலர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வந்தால் அந்த கஷ்டத்தோட அருமை அவங்களுக்கு தெரியும். அந்த பணத்தை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்தாங்களோ அந்த அளவுக்கு அதை பத்திரப்படுத்துவாங்க. வீணாக ஒரு ட்ரெஸ் பண்ணுறதோ, வீணாக போய் வாங்கி சாப்பிட்றதோ அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடவையும் நான் பட்ட கஷ்டத்துக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்டப்பட்டு தான் இந்த பணத்தை சம்பாரிச்சிட்டு வந்தேன். ஒரு 100 ரூபா செலவு செய்யும்போது கூட என் மனசு வேகுது. அதனால் வந்து பார்த்து தான் செலவு பண்ணணும், பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு நல்ல யோசனையாக செலவு செய்வாங்க. யார் ஒருத்தர் வந்து நல்ல யோசனையாக செலவு செய்கிறாங்களோ, நல்ல சிக்கனமாக செலவு செஞ்சு நல்லபடி வாழ்கிறாங்களோ, ஆடம்பரம் இல்லாமல் அந்த பணம் வந்து என்றைக்குமே அவங்கள விட்டு போகாது, அது பெருகும். அது அந்த இடத்துல உட்காந்துக்கும். நல்லா வந்து ஆணித்தரமாக நல்லா ஆணி அடித்து போட்ட மாதிரியே அந்த வந்து ஐஸ்வர்யமாக அந்த இடத்துல உட்காந்துக்கும். அந்த பணத்திலேருந்து எடுத்து வீண் செலவு செஞ்சால் பணம் கரைஞ்சி வந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும். ஓடி போகும்போது நமக்கு சரியான தண்டனையும் கொடுத்து நல்லா மாட்டிக்கிட்டு முழிங்கடா பிரபஞ்சத்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அது பெரிய கடனை தலையில் சுமத்திட்டு அலைஞ்சு திரிங்கன்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடும். இதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எப்போவுமே நம்ம சிக்கனமாக இருக்கணும், எப்போவுமே ஆடம்பர வாழ்க்கை நிலைக்காது, சிக்கனமாக வாழணும். அப்படி தான் அந்த காலத்தில் பெரியவங்க சேர்த்து வச்ச சொத்தில் தான் இன்றைக்கி கூட இளைய தலைமுறைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் அவங்க சிக்கனமாக வாழ்ந்து சேர்த்த சொத்து தான் இன்றைக்கி பல கோடி வச்சு இன்றைக்கும் பாரம்பரியமாக ஜனங்க பிழைச்சிட்ருக்காங்க.